சுதந்திர இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யார்? சி. ராஜேந்திர பிரசாத். உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமிப்பவர் யார்? ஏ. ஜனாதிபதி. தேசிய கொடியிலுள்ள காவி நிறம் எதனை குறிப்பிடுகிறது? சி. தியாகம். லோக்சபாவில் உள்ள மொத்த இடங்கள் எத்தனை? சி. 545. இந்திய தேர்தல் ஆணையம் அமைந்துள்ள இடம் எது? பி. நியூ டெல்லி. இந்தியாவில் இருமுறை தற்காலிக பிரதமராக பதவி வகித்தவர் யார்? சி. லால் பகதூர் சாஸ்திரி. பாராளுமன்ற மேல் சபையின் தலைவர் யார்? சி. உதவி ஜனாதிபதி. சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளின் எண்ணிக்கை எத்தனை? டி. 26. இந்தியாவின் 5வது குடியரசுத் தலைவராக இருந்தவர் யார்? பி. பக்ருதீன் அலி அகமது. கீழ்கண்டவைகளில் எது மாநிலம் அல்ல? சி. சண்டிகர். அரசியல் நிர்ணய சபை எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது? சி. 1949. எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்திய சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? பி. 5 வருடம். முதலில் இந்தியாவில் யார் காலத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது? டி. ரிப்பன் பிரபு. முப்படைகளுக்கும் தலைவர் யார்? பி. ஜனாதிபதி. சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் யார்? பி. ராஜகோபாலாச்சாரியார். இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள் எது? சி. ஜனவரி 26, 1950. மாநிலத்தின் நிர்வாக தலைவர் யார்? பி. ஆளுநர். இந்திய அரசியலமைப்பில் மொத்தம் எத்தனை அட்டவணைகள் உள்ளன? சி. 12. முதல் பொது தேர்தல் எப்பொழுது நடந்தது? பி. 1952. லோக்சபா சபாநாயகரின் பதவியிலிருந்து யாரால் நீக்க முடியும்? சி. நம்பிக்கையில்லாத தீர்மானத்தின் மூலமாக. இந்தியாவின் திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு? பி. 1950. உதவி ஜனாதிபதியின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? டி. 5 ஆண்டுகள். இந்தியாவில் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே ஜனாதிபதி யார்? பி. நீலம் சஞ்சீவி ரெட்டி. இந்தியாவின் முதல் துணை ஜனாதிபதி யார்? பி. டாக்டர் எஸ். ராதாகிருஷ்ணன். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக குடியரசு நாடு எது? சி. இந்தியா. இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் உள்ளது? டி. 28.
பாராளுமன்றத்தின் ஆயுள் காலம் எத்தனை ஆண்டுகள்? ஏ 5 ஆண்டுகள். சுப்ரீம் கோர்ட்டின் முதல் பெண் நீதிபதியாக நியமிக்கப்பட்ட பாத்தியா பீவி எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்? டி. கேரளம். உயர் நீதிமன்ற நீதிபதியை நியமிப்பது யார்? பி. ஜனாதிபதி.